திரு வாஷிங்டன் சிவா, அமெரிக்க வாழ் தமிழர், வாஷிங்டன்ல இருந்து நீங்க இணைகிறீங்க. என்ன நடக்குது அங்க அமெரிக்க வாழ் இந்தியர்கள் தமிழர்கள் மத்தியில என்ன உணர்வுகள் இருக்கு? முதல்ல அமெரிக்காவை முதல் முறையாக உலக நாடுகள் அச்சமாக பார்க்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்தல் காலங்கள்ல ட்ரம்ப் நான் குடியேறிகளை வெளியேற்றுவேன் என்று சொல்லிதான் வாக்குகளை வாங்கினாரு. அதன் மூலமா வெற்றி அடைஞ்சிட்டாரு. அதோட சிம்டம்ஸ் தான் இந்த நடந்துட்டு இருக்க இந்த காட்சிகள். ஆனால் எல்லோரும் முன்னுரை சொன்னதை போலவே ஏகப்பட்ட இமிகிரன்ஸை ஏற்கனவே அமெரிக்கா அனுப்பிச்சிருந்தாலும் இப்ப இந்தியாவிற்கு ராணுவ விமானத்துல வந்தது அதிர்ச்சியா பார்க்கப்பட்டது. ஒரு அனுப்புனா வரும் 3 மடங்கு அதிகம். கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகுன்னு சொல்றாங்க. அப்ப 100 பேருக்கே எவ்வளவுன்னா இன்னும் 18,000 பேர் அனுப்பணும். அது மட்டுமல்ல, இன்று இந்தியா முழுக்க பேசப்படும் பொருளா இருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, விலங்கிட்டு வருவது என்பது மனதிற்கு மிக வருத்தத்தை தருகிறது. அது மனிதாபிமானத்தை மீறப்பட்டிருக்கு, மனித உரிமை மீறப்பட்டு சொல்ல எல்லாம் வருத்தப்படுறாங்க. காரணம் என்னன்னா, இந்தியாவும் அமெரிக்காவும் நட்பு நாடுகள் என்று சொன்னால் கூட பதவியேற்பு விழாவிற்கு மோடி அவர்கள் அழைக்கவில்லை. அதுதான் யதார்த்த உண்மை. ஜெய்சங்கர் வந்திருந்தாரு, முதல் வருஷம் உட்கார்ந்திருந்தாரு. ஆனா ஒரு மகிழ்ச்சியா இல்ல. அது மட்டுமல்ல, அமெரிக்காவோட உள்நாட்டுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சந்திச்சு பேசினாரு. அப்பயும் இவங்க பேசியிருப்பாங்க. இவங்க இந்தியாவை பொறுத்தவரை அழைச்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவும் இந்தியா நட்பு நாடுகள் இருக்கிறதுனால 18,000 பேருக்கு ரொம்ப பெரிய பெரிய மக்கள் வர வைக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி லாஜிக்கலா பாத்தீங்கன்னா. ஆனா முதல் முறையா அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் இது பயங்கர சிக்கலா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்று கைவிலங்குப்பட்டு காவலங்களுக்கு மக்கள் வருத்தமா பாக்குறாங்க. அதை அவங்க பேசியிருந்திருக்கலாம். அமெரிக்கா என்ன தெரியுமா சொல்லும்? அவங்க எல்லாம் கிரிமினல் சொல்லணும். அமெரிக்கா அனுப்புற ஃபர்ஸ்ட் பேட்ச் எல்லா ஊருக்குமே, கொலம்பியாவுக்கு, மெக்சிகோவுக்கு, இந்தியா அனுப்புற எல்லாமே இவங்க கிரிமினல் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பஞ்சாபை சேர்ந்த ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்காரு. தயவு செய்து இல்லீகலா அமெரிக்காவுக்கு போகாதீங்க. நான் 40 மணி நேரம் விமானத்துல நரகமா இருந்துச்சு. ரொம்ப எங்களால பாத்ரூம் கூட போக முடியல. பாத்ரூம் போகும்போது கூட கைவிலங்கு இடப்பட்டிருக்குன்னு வருத்தப்பட்டிருக்காரு. அதனால அமெரிக்கா இப்படிதான் பிஹேவ் பண்ணும். இல்ல, இந்தியாவால வேற என்ன செய்திருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இந்தியா ஒண்ணுமே பண்ணிருக்காது. இந்தியா ஒண்ணும் பண்ணாது. இந்தியாவுக்கு அந்த உரிமை இல்ல, அந்த தைரியம் கிடையாது. அவங்க இப்ப ஜெய்சங்கர் வந்திருக்கும் போது மார்க்கோ ரூபியோ கிட்ட, அவர் தான் மார்க்கோ ரூபியோ தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் செக்ரட்டரி, அவர்கிட்ட சொல்லிருக்கலாம், நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா நீங்க இப்படி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. இது இந்தியாவுக்கு ஷாக்கிங்கா இருந்திருக்கும். நண்பர் சொன்னதை போல உடனே ரியாக்ட் பண்ணிருக்கலாம். இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ரியாக்ட் பண்ணல. சென்ற வருடம் இஸ்ரேல்ல பாலஸ்தீன குண்டு போட்ட பிறகு, குண்டு போட்ட 1 ஹவர்ல இந்தியா ரியாக்ட் பண்ணுது இஸ்ரேலுக்கு ஆதரவா. அது எவ்வளவு தவறான விஷயம். இது வரைக்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நட்புறவு நாடுகள் இருந்துட்டு போட்டோம். ஆனா இந்தியா பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்து இந்தியா பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவா இருந்திருக்காங்க. ஆனால் பாலஸ்தீன மக்கள் ஆதரவு தெரிவிக்காம உடனே ட்விட்டர்லயும் மோடி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இது தவறான அணுகுமுறை. அதே போலதான் இப்பயும் பாத்தீங்கன்னா இந்தியர்கள் மத்தியில மிகப்பெரிய தலைக்குணவு ஏற்பட்டிருக்கு. அப்ப நீங்க கௌரவமா அனுப்புங்க, இல்லீகல் இமிகிரன்ஸ் நாங்க அழைச்சுக்கிறோம், ஆனா நீங்க இப்படி அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிருக்கலாம். அது சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம மோடி அதுக்கான ஆண்மை உள்ள ஒரு தைரியமான லீடரா அவர் இருந்திருக்க முடியாது. ஏன்னா ட்ரம்ப் ரொம்ப ஸ்ட்ராங் லீடரா இருந்திருக்காரு. அதனாலதான் எல்லாத்துக்கும் மிலிட்டரியில அனுப்புறாரு. இல்ல, ஒரு 13ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணலாம், ஏன் அதுக்குள்ள அவசரப்படணும்னு சொல்றாங்களா? 13ஆம் தேதி அந்த சந்திப்பு, அமெரிக்கால ட்ரம்ப் மோடி சந்திப்பு நிகழ இருக்கு. அதற்கு பிறகு ஏதாவது மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்தியாவின் கண்டனம் வலுவா பதிவு செய்யப்படும் சொல்றாங்கல்ல, அது எப்படி பாருங்க? இல்ல, மாற்றத்துக்கு கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அவமானப்பட்டுட்டோம். உலக அரங்குல ஆல்ரெடி அவமானப்பட்டுச்சு. இன்று விமானத்துல எல்லாம் இறங்கின பிறகு கைவிலங்கும் கால்விலங்கும் இட்டப்பட்டதை உலக ஊடகம் பார்த்து விட்டது. அவமானம் ஏற்பட்டு விட்டது. இனிமே எப்படி மாத்த முடியும்? 13ஆம் தேதி ட்ரம்ப் சாரி சொல்லுவாரா? மார்க்கோ ரூபியோ சாரி சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு, சொல்லவும் மாட்டாங்க. இல்ல, அதுக்கப்புறமும் இப்படிதான் நடக்குமான்னு கேக்குறேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி கை விலங்கிடப்பட்டு கால் விலங்கிடப்பட்டு தான் வருமா, இல்ல குறைந்தபட்ச மனிதாபிமான அடிப்படையோட நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன். அத மோடியும் ட்ரம்ப் அவர்களும் சந்திக்கும் போது பேசி, நான் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணாருன்னா வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஆனா என்ன சொல்லுவாருன்னா, அவங்களும் கிரிமினல் சொல்லுவாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கிற, குறிப்பா அமெரிக்கா இருக்கிற குடியேறிகள், இல்லீகல் இமிகிரன்ஸ் ஏன் அனுப்புறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் கிரிமினல் சிவில் பண்றாங்க. சட்டவிரோதமா குடியேறது மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் அவர்கள் பெரிய பெரிய குற்றங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதனாலதான் அனுப்புறாங்க. அது நமக்கு அவமானத்தை தருது. அதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே குஜராத்திஸ், பஞ்சாபிஸ். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல,
இது மாதிரி வந்து இன்னும் 18,000 பேர் அனுப்ப போறாங்க இல்லையா? அப்ப திருப்பி மிலிட்டரி அனுப்புவாங்கன்னு தெரியாது. சாதாரண விமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் மோடி அவர்கள் சந்திக்கும் பொழுது ட்ரம்பிடம் கோரிக்கை வைக்க வேண்டும். இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைக்குணிவை ஏற்படுத்தியிருக்கு, நாங்க ஏத்துக்கிறோம், அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லணும். அது சொல்லுவாரான்னு தெரியாது. சரி, திரு வாஷிங்டன் சிவா, நிறைவு கருத்து. அதாவது இங்க எல்லாருமே திருப்பி மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா, 13ஆம் தேதி அன்னைக்கு முதல் சந்திப்பாக ட்ரம்ப்பும் மோடியும் சந்திக்கும் பொழுது அவர்கள் இந்த டாரிஃப் பத்தி பேச வாய்ப்பு இருக்கு. வரி நிறைய விதிக்காதீங்கன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் நீங்க அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க வந்து காயில விலங்கிடாத கலவடுங்கன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் தைரியம் இருக்கான்னு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து அமெரிக்காவை பொறுத்தவரை சட்டத்தை எப்படி ஃபாலோ பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அனுப்புறவங்க எல்லாருமே வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் அன்டாக்குமெண்ட் இமிகிரன்ஸ் அனுப்பும் போது அவங்க வந்து லீகலா தவறு பண்ணிருக்காங்க அமெரிக்காவில. அதனாலதான் கையிலையும் காலையும் விலங்கு போட்டிருக்காங்க. they think that they are all threatened to the country, they are all very dangerous நினைக்கிறாங்க. அதனாலதான் அங்க கைது பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ஒழிய வேற எந்த காரணமும் கிடையாது. ஆனா 18,000 பேரை அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிருந்தது நல்லது. மோடி அவர்கள் வந்து ட்ரம்பை பார்க்கும் பொழுது, அது மார்கோ ரூபியோ, அவர் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் செக்ரட்டரி, அவரை பார்க்க போகும்போது, டிவிஷன் பார்க்க போகும்போது, ஐயா நீங்க அனுப்புங்க 18,000 பேர், நாங்க அழைச்சிக்கிறோம், ஆனா கைது பண்ணாதீங்க, இந்தியாவோட தலைக்குணைவா இருக்குன்னு சொன்னா நல்லது. ஆனா சொல்லுவார நம்பிக்கை இல்லை. ஆனா அதற்கு முதலாகவே கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துல உலகம் முழுக்க பார்த்துட்டாங்க. கொலம்பியாவில, ஹாண்டுராஸ்ல, மெக்சிகோல, இந்தியாவில. ஆகையனால இந்த தவறான முன்னுதாரணத்தை உடனே கண்டிச்சிருக்கணும். அப்படி கண்டிச்சிருந்தா இந்தியா உலக சபையில பாராட்டி பேசப்பட்டிருக்கும். இந்தியாவை பொறுத்தவரை அவங்கள சாதாரண விஷயம், இவங்க எல்லாம் சாதாரண ஏழைகள், படிப்பறிவு இல்லாதவங்க, இந்த நாட்டை விட்டு போனவங்கன்னு they don't care. இதே படிச்ச மக்களா இருந்தா அவங்க குரல் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இந்தியாவை பொறுத்தவரை நிச்சயமாக இது மிகப்பெரிய தலைக்குணைவு, மிகப்பெரிய அவமானம். இது உலக நாடுகள் மத்தியில இந்தியாவை தவறாக பார்ப்பார்கள். அதுதான் யதார்த்த உண்மை. நன்றி.